செய்தி கதம்பம். இன்றைய செய்தி கதம்பத்தில் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் அவர்களின் செய்தியாளர் சந்திப்பு, நாமக்கல் மாவட்டத்தில் பருத்தி உற்பத்தியை பெருக்க மத்திய அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் குறித்து எமது மாவட்ட செய்தியாளர் தரும் செய்தி தொகுப்பு மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன. முதலில் மத்திய அரசின் 16வது வேலைவாய்ப்பு திருவிழா நேற்று சென்னையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார் தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன். அவர் பேசும்போது, அரசாங்கத்திற்கு, அதுவும் குறிப்பாக இறை நம்பிக்கை இல்லாத அரசாங்கம் கோயில்களை விட்டு வெளில வர வேண்டும். கோயில் நிதி அறம் சார்ந்த பணிகளுக்கு பயன்படுத்த வேண்டும். இந்த காலத்துல கோயில்களுக்கு நிலங்கள் கொடுத்தாங்க. எதுக்காக கொடுத்தாங்க? அந்த கோயில்களை பராமரிப்பதற்காக கொடுத்தாங்க. அந்த கோயில்களை பராமரிப்பதோடு பக்தர்களுக்கு வசதி செய்து கொள்வதற்காக கொடுக்கப்பட்டது. கல்விக்காக நிதி, சரியான நிதி இருக்கிறது. அப்போ தமிழ்நாடு அரசாங்கம் கோயிலிருந்து எடுத்து நிதி செலவு பண்ணதுன்னா அவர்கள் இடத்துல வர்ற மற்ற நிதி எங்க போகுது? அப்ப அரசாங்கம் திவாலாகி இருக்கிறதா? அரசாங்கத்தில நிதி நிலைமை இல்லையா? அரசாங்கத்துக்கிட்ட சரியான நிதி நிலை இல்லாதனால அவர்கள் நிதி எடுத்து பள்ளி கல்லூரிகள் கட்ட வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்களா என்பதெல்லாம் பார்க்க வேண்டியா இருக்குது. அஜித்குமார் துயர் சம்பவம் நடந்து அந்த வடு கூட இன்னும் மாறல. இந்த அஜித்குமார் சம்பவம் வெளியில மீடியாக்களால வெளியில கொண்டு வரப்பட்ட சம்பவம். இது போல பல அஜித்குமார்கள் தினந்தோறும் தாக்கப்படுகிறார்கள். பட்டியலின மக்கள்லாம், குறிப்பாக அவர்கள்லாம் போலீஸ் ஸ்டேஷன்ல போனாவே ஒரு கீழ்த்தரமாக நடத்தக்கூடிய சூழ்நிலை தான் தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு. சமூக நீதி ஹாஸ்டல்னு பேரு தான் இருக்கு, அங்க எந்த சமூக நீதி இருக்காதாங்க. அந்த ஹாஸ்டல்ல முறையான வசதிகள் வேணும். குடிநீர் வசதி, டாய்லெட் வசதி, முறைய உணவு வசதி, இதெல்லாம் எதுவுமே இல்லாத ஒரு விடுதிகள் தான் இன்னைக்கு சமூக நீதி விடுதிகள்னு வச்சுறாரு. அட்லீஸ்ட் ஒரு விடுதியாவது அவர் போய் ஆய்வு செய்யறாரு. முதலமைச்சர் போறாரு ஊர்களுக்கு, போய் ரோடு ஷோ பண்றாரு. அந்த ரோடு ஷோ பண்ணும்போது ஒரு SC/ST ஹாஸ்டல்ல போய் அவரோ அல்லது அவருடைய மகனோ, முதலமைச்சருடைய மகன், துணை முதலமைச்சர் இந்த ஹாஸ்டல் எல்லாம் பார்த்து அதுக்கு பிறகு அதுக்கு சமூக நீதினு விடுதின்னு பேர் வச்சா. ஏன்னா அந்த அரசாங்கம் அனைத்து துறைகளிலுமே தோல்வியுற்ற அரசாங்கமா இருக்கிறது. ஏழை எளிய மக்கள் ஒரு புறம், இது ஒரு போலீஸ் ஸ்டேஷன் வாசலுக்குள்ள போக முடியாத சூழ்நிலை இருக்கிறது இன்னொரு புறம், விலைவாசி ஏற்றங்கள் ஒரு புறம், இன்னொரு புறம் எங்க பார்த்தாலும் சொத்து வரி உயர்வு, தெருநாய்க்கடிகளுடைய தொல்லை, இதெல்லாம் கூட இவர்களுடைய கவனத்துல எடுத்துக்கொள்ளாத இவங்களுடைய கவனம் எல்லாம் தம்பிகளை எப்படி காப்பாற்றுவது, தம்பிகளை எப்படி வளப்படுத்துவது, தம்பிகள் இடத்துல எப்படி பணிகளை பிரிச்சு கொடுப்பது. டாஸ்மார்க்ல ஒருத்தர் போய் கலெக்ஷன் பண்ணுங்க, ரியல் எஸ்டேட் காரங்க கிட்ட ஒருத்தங்க கலெக்ஷன் பண்ணுங்க, அதே மாதிரி மணல் காரங்க கிட்ட ஒருத்தங்க போய் கலெக்ஷன் பண்ணுங்க, சொத்து பத்திரப்பதிவு பண்றவங்க கிட்ட போய் ஒரு தம்பி கலெக்ஷன். இது மாதிரி தம்பிகளுக்கு வேலையை பிரித்து கொடுத்து விட்டு அந்த தம்பிகளை கண்காணிப்பதில் தான் இவர்கள் குறிப்பாக இருப்பார்கள் ஒழிய தமிழக மக்கள் மேலேயோ தமிழக மக்கள் நலன் சார்ந்தோ எந்த, நீங்க ஒரு விஷயத்த சொல்லுங்க. இந்த 4 ஆண்டுகள்ல தமிழகத்தினுடைய மக்களுடைய நலனுக்காக, தமிழக மக்களுடைய மேம்பாட்டிற்காக, வளர்ச்சிக்காக ஒரு நல்ல திட்டத்தை கொண்டு வந்தாங்க. எதுவுமே இல்லை, எல்லாம் ஏற்கனவே கொண்டு வந்த திட்டங்கள், போன ஆட்சியில கொண்டு வந்த திட்டங்கள், இல்லைன்னா மத்திய அரசாங்கத்தின் திட்டம் ஸ்மார்ட் சிட்டின்றாங்க. அதுதான் நாம ஸ்மார்ட் சிட்டி நம்ம திட்டம். அதுதான் அவங்க சீர்மிகு நகரங்கள்னு வைக்கிறாங்க. ஜல்ஜீவன் திட்டம் நம்ம கொண்டு வந்த திட்டம். அதை குடிநீர் திட்டம் என்று மாத்தி, அதே மாதிரி பிரதமருடைய அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டம், அது தமிழ்நாட்டில் இன்னும் சொல்ல போனா மோடி ஐயா வீடு திட்டம் தான் மக்கள் சொல்றாங்க. இப்படி பல திட்டங்களை நாம் நடைமுறைப்படுத்தி கொண்டோம். தமிழக அரசாங்கம் முற்றிலுமாக செயலிழந்த அரசாங்கமாக இருந்து கொண்டது. சேலம் மாவட்டத்தில் பள்ளி மாணவ மாணவிகள் மேற்கொண்ட இயற்கையை நோக்கிய மலையேற்ற பயணம் குறித்து எமது மாவட்ட செய்தியாளர் வழங்கும் ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பு. வகுப்பறையை தாண்டிய கல்வி முறைதான் இளம் பருவத்தினரின் வாழ்க்கையை தீர்மானிக்கும் காரணிகளாக உள்ளது. மதிப்பெண்களை நோக்கிய ஓட்டப்பந்தயத்தில் இயற்கையை மட்டுமல்ல, எதையும் கவனிக்க நேரமில்லாமல் இன்றைய பள்ளி குழந்தைகள் உள்ளனர். இதற்கு மாற்றாக சேலத்தில் பள்ளி மாணவ மாணவியர் மேற்கொண்ட இயற்கையை நோக்கிய மலையேற்ற பயணம் நல்லதொரு மாற்றத்தை பருவத்தினரின் மனதில் பதிய வைப்பது போல அமைந்திருந்தது. 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் பள்ளி மாணவ மாணவியர் 200க்கும் மேற்பட்டோர் ஒன்றிணைந்து ஆசிரியர்களின் வழிகாட்டுதலுடன் மலையேற்ற பயணம் மேற்கொண்டனர். ஜருகுமலை பகுதியில் நடைபெற்ற இந்த பயணத்தில் பெரும்பாலான மாணவ மாணவியர் முதல் முறையாக மலையேற்ற பயணம் மேற்கொண்டனர். கூடுதல் சிறப்பம்சமாக அனைவரும் கையில் விதைப்பந்துகளுடன் மலையேறி ஆசிரியர்களுடன் இணைந்து மரம் வர வாய்ப்புள்ள இடங்களில் அவற்றை வீசினர். பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் மலைப்பகுதியை அடர் வனமாக பசுமை நிறைந்ததாக மாற்ற இந்த முயற்சியை மாணவ மாணவியர் மேற்கொண்டனர். கணினி திரையிலும் செல்போனிலும் கண்ட காட்சிகளை கண் முன்னே உண்மையிலே கண்டபோது மாணவ மாணவியரிடையே மிகப்பெரிய உற்சாகம் காணப்பட்டது.
ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா ஆக்சுவலி அங்கே ஏறி இருக்கவே முடியாது. ஒருத்தர் ஹெல்ப் பண்ணதுனாட்டி தான் அங்கே ஏற முடிஞ்சுது. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ், என் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறது. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப த்ரில்லிங்காகவும் இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ் நிஜமாவே கை கொடுத்தாங்க. அவங்கெல்லாம் இல்லைன்னா நிஜமாக வந்திருக்கவே முடியாது. நிறையா பார்ட்ஸ் போகவே முடியல. நாங்கள் ஒரு டுகெதராக இருந்து ஒரு கோஆர்டினேஷனால நாங்கள் நிஜமாவே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட் டைம் ட்ரெக்கிங் போனேன். ஆக்சுவலாக இது புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. சம்டைம்ஸ் பயமாகவும் இருந்துச்சு, பட் சம்டைம்ஸ் ஜாலியாகவும் இருந்துச்சு. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரெக்கிங் போனேன். எனக்கு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. நான் இங்கே நான் இயற்கையை பற்றி ரொம்ப தெரிஞ்சுக்கிட்டேன். படிப்பில் விட இங்கே தான் அதிகமாக நிறைய தெரிஞ்சுக்கப்படும். புதுமையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அதே மாதிரி நாங்கள் நேச்சரை பற்றி கற்றுக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்தது. பசுமையான நினைவுகளை உண்டாக்கிடும் வகையில் நண்பர்களுடன் இணைந்த இந்த மலையேற்ற பயணம் மாணவ மாணவியரின் மனதில் இயற்கையை பாதுகாப்பதன் அவசியத்தை இதயத்தின் ஆழத்தில் நிலை நிறுத்தியிருக்கும் என நிச்சயம் நம்பலாம். சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன். நாமக்கல் மாவட்டத்தில் பருத்தி உற்பத்தியை பெருக்க மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. இதுகுறித்து எமது மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு. ஆடைகள் உற்பத்திக்கும் கால்நடைகள் தீவனத்திற்கும் பருத்தி பயிர் முக்கிய ஆதாரமாக திகழ்கிறது. எனவே மத்திய அரசு பருத்தி உற்பத்தியை பெருக்க பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. நாமக்கல் வேளாண்மை அறிவியல் நிலையம் மற்றும் நாக்பூர் மத்திய பருத்தி ஆராய்ச்சி நிலையம் இணைந்து பருத்திக்கான சிறப்பு முன்னோடி திட்டம் என்ற புதிய திட்டத்தை கடந்த 2 ஆண்டுகளாக நாமக்கல் மாவட்டத்தில் வேளாண்மை அறிவியல் நிலையம் மூலம் செயல்படுத்தி வருகிறது. இந்த சிறப்பு திட்டமானது அடர் நடவு பருத்தி சாகுபடி 71 ஏக்கரிலும் மற்றும் நீண்ட இழை பருத்தி சாகுபடி 20 ஏக்கரிலும் என மொத்தம் 91 ஏக்கரில் 53 விவசாயிகள் பயனடையும் வகையில் நாமகிரிப்பேட்டை, சேந்தமங்கலம், எருமப்பட்டி, மோகனூர் ஆகிய 4 வட்டாரங்களிலும் கடந்த ஆண்டு முதல் செயல்படுத்தப்பட்டது. இத்திட்டத்தின் மூலம் பயனடைந்துள்ள நாமகிரிப்பேட்டை வட்டாரம் உடுவன்குறிச்சி நொச்சிக்காடுவை சேர்ந்த முன்னோடி விவசாயி ஆர் துரைசாமி அதிகபட்சமாக ஒரு ஏக்கருக்கு 18 முதல் 20 குவிண்டால் பருத்தி அறுவடை செய்து நல்ல மகசூலை பெற்று தமிழக அளவில் அடர்நடவு பருத்தி சாகுபடியில் முன்னோடி விவசாயியாக திகழ்கிறார். எனவே அவரை பாராட்டும் வகையில் மத்திய வேளாண்மை விவசாயிகள் நலத்துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் கோயம்புத்தூர் கரும்பு இனப்பெருக்கு நிறுவனத்தில் ஜூலை 11 நடைபெற்ற பருத்தி உற்பத்தி பெருக்குவதற்கான பங்குதாரர்கள் கலந்து கொண்ட விழாவில் உடுவன்குறிச்சி முன்னோடி விவசாயி ஆர் துரைசாமியை சான்றிதழ் வழங்கி கௌரவித்தார். இதுகுறித்து விவசாயி ஆர் துரைசாமி கூறும்போது மத்திய அரசின் தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம் நாமக்கல் வேளாண்மை அறிவியல் நிலையம் சார்பில் வழங்கப்பட்ட பருத்தி விதைகள் மற்றும் மானிய உதவிகளை கொண்டு சாகுபடி செய்து நல்ல மகசூலை பெற்றுள்ளதாக கூறினார். பருத்தி சாகுபடி மஞ்சள், வாழை, வெங்காயம் ஆகியவை பயிர் செய்து கொண்டு வருகிறேன். பருத்தி நாமக்கல் கேவிகே வேளாண் துறையில் இருந்து எங்களுக்கு விதைகளை ஃப்ரீயாக கொடுத்துள்ளார்கள். தற்போது அதுக்கு பூச்சி மருந்து இதுக்கு ஆகியவற்றைக்கு அவங்க ஒரு மானியமாக வழங்கியுள்ளார்கள். ஏக்கருக்கு எங்களுக்கு 18 கூண்டல் முதல் 20 கூண்டல் வரை நல்ல மகசூல் கிடைத்துள்ளது. நாங்கள் விவசாயத்தில் அதிக மகசூல் எடுத்ததுனால சென்ட்ரல் கவர்மெண்ட் எங்களுக்கு பாராட்டி சான்றிதழ் வழங்கியுள்ளார். இது எங்களுக்கு மகிழ்ச்சியாக உள்ளது. எங்களுக்கு இந்த விருது வழங்குனதுல ரொம்ப மகிழ்ச்சி. அதே மாதிரி விவசாயிங்க இந்த அடர் நடவு பருத்தி முறையை சாகுபடி செஞ்சு அதிக லாபம் பெறலாங்க. 3க்கு அரை அடிங்கிற வகையில இந்த செடி நடவு போடணுங்க. இது நாமக்கல் கேவிகே மூலியமா விதை கொடுத்தாங்க. அது மூலியமா நாங்க சாகுபடி பண்ணி இந்த மகசூல் எடுத்திருக்கிறோம். திரும்ப அதே பருத்தி தாங்க மறுபடியும் மகசூல் பண்ணி இருக்கிறோம். நாமக்கல் வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் இந்த பருத்திக்கான சிறப்பு முன்னோடி திட்டமானது இந்த ஆண்டும் செயல்படுத்தப்படுகிறது. தமிழக அளவில் அடர்நடவு பருத்தி சாகுபடியில் நாமக்கல் வேளாண்மை அறிவியல் நிலையம் அதிக அளவிலான விவசாயிகளை சென்றடைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. நாமக்கல் மாவட்ட செய்தியாளர் எஸ் கண்ணன். மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அவர்களால் புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள மாநிலங்களவை உறுப்பினர்களான திரு உஜ்வல் டியூராவ் நிக்கம், திரு சி சதானந்தன் மாஸ்டர், திரு ஹர்ஷ்வர்தன் ஷிங்லா, டாக்டர் மீனாட்சி ஜெயின் ஆகியோருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங், மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா, மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உட்பட பலரும் தங்கள் சமூக வலைதள பக்கங்களில் அவர்களின் சாதனைகளை சுட்டிக்காட்டி வாழ்த்துக்களை பதிவிட்டுள்ளனர். மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தமது சமூக வலைதள பதிவில் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் தூய்மை இந்தியா இயக்கம் இப்பொழுது நம் ஒவ்வொருவரின் உறுதிமொழியாகவே மாறியுள்ளது என்றும் இதன் தொடர்ச்சியாக சூப்பர் ஸ்வச் லீக் சிட்டி என்ற புதிய பிரிவில் புத்னி நகர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்றும் பதிவிட்டுள்ளார். இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது.